ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் மேல் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஹalleluya. அடுத்து, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஹalleluya. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஹalleluya. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? இதை விட அள்ளி கொடுக்கிறாரு. Be careful, அள்ளி கொடுக்கிறாரு. எஜமான் அள்ளி கொடுக்கிறாரு. நீ உன் கண்ணை எங்க வச்சிருக்கிற? பைபிள் வீட்டுல 10 பைபிள் வச்சிருக்கிற. 10 பைபிள் படிக்கிறதுக்கு உனக்கு நேரம் கிடையாது. எப்போ பாரு சீரியல் பாக்குறதும், சீரியஸ் இல்லாம பாக்குறதும். உன் புருஷன் பாத்தீங்கன்னா சீரியஸ் இல்லாம பாத்துன்னு இருப்பாரு. நீ சீரியஸா பாப்ப. அவர் சொல்லுவாரு, என்ன இப்படி சீரியஸா பாக்குற? உங்களை மாதிரி நான் சீரியஸா பார்த்தாதான் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். நீங்க சீரியஸாவே பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி அதுக்கு வேற சண்டை. பிள்ளைங்க பாத்தீங்கன்னா செல்ல வச்சுட்டு சீரியஸா பாத்துட்டு இருக்காங்க. செல்ல என்னத்தை பாத்துட்டு இருப்பாங்க. போய் பாரு, அவன் பிள்ளைங்க வந்து என்ன பாக்குறாங்கன்னு ஒரு நாளாவது பாரு. உன் ஈரல் தனியா தொங்கி வந்துடும். என்னைக்காவது உன் பிள்ளைங்க என் பிள்ளை தங்கமான பிள்ளை தங்க உலகத்துல இருக்க எல்லா பிள்ளைங்களும் தங்கம் தான். அதான் நாடே சீரழிஞ்சு கிடக்குது. ஒரு நாளாவது பாரு, போய் என்னதான் பாக்குது என் பொண்ணுன்னு, என் பையன் என்னதான் பாக்குறது பாரு. சீரியஸா எதை பாத்துருக்காங்க? சீரியஸா டிக்கெட் வாங்குறதுக்கு உண்டாட பாத்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா. எல்லாமே பேசித்தன காரியங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க. டேனியல்னு பேர் வைப்ப, கிருபான் பேர் வைப்ப, எல்லாம் பைபிள் இருக்க எல்லா பேரை வைப்ப, மேரின்னு வைப்ப, எல்லாம் பைபிள் இருக்க அத்தனை பேரையும் வைப்ப. ஏன்னா நாங்க கிறிஸ்தவங்க பைபிள் இருக்க பேரை தான் வைப்போம்னு சொல்லி வேற ஸ்டைலா வேற பேர் வைப்ப. வெறும் காட்டு தான் வரும். ஏன்னா அதுல உனக்கு ஒரு அந்தஸ்து. அந்த பேருக்கு ஆண்ட தூக்கி வர நல்லா இருக்கு பேரு கூட்டு வரா. நல்லா அருமையான பேர் வச்சிருக்காங்க. பேருக்காக நான் கூட்டிட்டு போயிடுறேன் பரலோகத்துக்கு. ஜீசஸ். ஹல்லேலூயா. இங்க பாக்குறோம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? உட்கார்ந்தாங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திர அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அப்படி இருந்த தேவன் என்ன, எல்லாரும் வந்து தேவனுடைய மக்கள் தான். ஆனா ஏன் எல்லாரும் நேசிக்கப்படல? ஏன் எல்லாம் நேசிக்கப்படல? என்ன பண்ணாங்களாம் ஜனங்கள்? என்ன பண்ணாங்களாம்? படிங்க. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது இதுதான். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள். என்னது யாருக்கு என்ன புரியுது? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கொரோனா பீரியட்ல, கொரோனா சீசன்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுல? கிறிஸ்தவ மக்கள் புசிக்க குடிக்க உட்கார்ந்து குடிமகன்களும் உள்ளே வாங்கி வச்சு குடிச்சுன்னு இருப்பாங்க. அந்த குடி அவரு இது கொரோனா பீரியட்ன்றதான் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு வீட்டுல உட்கார்ந்து. நீ புசிச்சுட்டே ரொம்ப நான் குண்டாயிட்டேன். ஆபீஸ் ஒர்க்கெல்லாம் நான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். சைட்லயே வச்சு புசிச்சுட்டே இருப்பேன். புசிச்சு என் ஒர்க்கு நான் பண்ணுவேன். ஏன்னா நான் என் ஆபீஸ் ஒர்க் 24 மணி நேரம் பண்ணணும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். உனக்கு பிழைப்புக்காக கொடுத்தத நீ முழு நேரமா ஆக்கிட்டிய. நீ பொழைச்சிக்கான்னு ஒரு ஞானத்தை கொடுத்து இந்த உலகத்துல அதுக்காக பிச்சை எடுக்கணும் இல்ல. நல்லா படி, நல்ல வேலையில இரு. ஆனா அதுக்கு ஒரு நேரம் இருக்குது, அதுக்கு ஒரு காலம் இருக்குது. கொரோனா பீரியட்லயாவது கொஞ்சமாவது ஆண்டவரை தேடுவேன்னு ஆண்டவர் பார்த்துருக்கிறாரு. எங்க அவருடைய பார்வை வச்சான் பார்த்துட்டு தான் நீ பார்த்தீங்கன்னா சைட்லேயே சாப்பாடு வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு வேலை வேலைக்கு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் ஒர்க் 1 மணி வரைக்கும் பண்ணுறீங்க. ஒரே டைட். எனக்கு நான் ஃப்ரீயே இல்லை.
ஃப்ரீயே இல்லை, எனக்கு ஒர்க்கு ஃபுல்லாக கொடுத்தாங்க. எனக்கு ஆஃபீஸில் ஃபுல்லாக கொடுத்தாங்க. செய் பைபிளை தொடவே தொடாத, தேடாத, உட்காரு, ஏந்துக்க, சாப்பிடு, நில்லு, படு, இதே செய்ய, ஒன்றும் இல்லை. என்ஜாய். ஆனா நரகத்துல நீ என்ஜாய். உன்னை இஞ்சி தட்டுற மாதிரி அங்க ஒரு ஐயாகிறார் லூசிபர் அவர் பேரு. இஞ்சி தட்டுற மாதிரி உன்னை தட்டுவாரு. ஏங்க என்ன தட்டுறீங்க அப்படின்னு கேட்டா, அங்க நீ அப்படிதான் உட்கார்ந்த, சாப்பிட்ட, ஆண்டவர் ஒண்ணு கொடுத்த ஞானத்தினாலும் படிச்ச ஏலேருந்து Z வரைக்கும் படிச்சுட்ட. நான் தான் உன்னை அவ்வளோ படிக்க வச்சேன். அளவுக்கு மிஞ்சினா நீ ஓவரா படிச்சுட்டேன்னு வச்சுக்க, பெரிய வேலையில போயிட்டீங்கன்னா உன் வீட்டுக்காரன் வீட்டுல உட்காந்து சாப்பிடுவோம். ஹல்லேலூயா. லோக்கல் ஸ்டைல சொன்னா என் கொண்டாடிக்க நிறைய வருமானம், நான் எதுக்கு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பாடு பாய் ஆயிடுவாரு. சாப்பிட்டு வீட்லயே இருப்பாரு. வேதத்தை தேடவும் மாட்டேன், வேதத்தின் ரகசியமும் புரிஞ்சுக்கவும் மாட்டேன். ஏன்னா அது எனக்கு தேவையில்லாது. எனக்கு தேவை ஆஃபீஸ் ஒர்க் நிறைய இருக்குது, எனக்கு அந்த ஒர்க் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரு. கடைசி நாட்கள்ல எனக்கு ஒர்க் ஜாஸ்தி இருக்குது, என்ன உண்மையா தேடினவங்களை தான் நான் கரெக்ட் பண்ணுவேன், யாருன்னு தெரியலன்னு சொல்லுவாரு.